மாணவர்களே, நாங்கள் போன வகுப்பில் செய்ததை நீங்கள் அவதானமாக பார்த்து கொண்டு வந்திருப்பீர்கள். ஆகவே இந்த வகுப்பில் அதன் தொடர்ச்சியைத்தான் நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம். போன வகுப்பில் இருக்கிற அம்சங்களை நீங்கள் நினைவுபடுத்தி கொண்டு வந்தால்தான் நாங்கள் இந்த வகுப்பையும் நாங்கள் இவ்வாறு எஸ்குழு மூலகங்களின் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அவை அந்த வகையில் எஸ்குழு மூலகங்களில் சோடியம், அதன் தாது பிரதான தாது சோடியம் குளோரைட், அதில் இருந்து உருவாக்கப்படுவது சோடியம் ஐதரோக்சைட் NaOH. அந்த NaOH பற்றிய கேள்விகள்லாம் இங்கே உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. எனவே பாருங்கள், இந்த கூட்டம் ஒன்று மூலகங்களின் ஐதரோக்சைட்டுகளை நாங்கள் பார்க்க போனால் அந்த ஐதரோக்சைட்டுகள் LaOH, NaOH, KOH, CSOH, RbOH, இப்படி RbOH, CSOH என்று எல்லா ஐதரோக்சைட்டுகளும் இருக்கின்றன. அப்போ இந்த கூட்டம் ஒன்று மூலகங்களினது ஐதரோக்சைட்டுகள் லித்தியம் ஐதரோக்சைட், சோடியம் ஐதரோக்சைட், பொட்டாசியம் ஐதரோக்சைட், ருபீடியம் ஐதரோக்சைட், சீசியம் ஐதரோக்சைட். இவை கூட்டம் ஒன்று மூலகங்களால் உருவாக்கப்படுகின்ற ஐதரோக்சைட்டுகளாகும். எவ்வாறு இந்த ஐதரோக்சைட்டுகள் உருவாக்கப்படுகின்றன என கேட்டால், ஒன்று, உலோகங்கள் நீருடனான தாக்கத்தில் இந்த ஐதரோக்சைட்டுகளை உருவாக்கும். உலோகங்கள் நீருடன் தாக்கம் அடையும் போது ஐதரசன் வாயுவும் அவற்றின் ஐதரோக்சைட்டுகளும் பெறப்படுகின்றது. ஒன்று, உலோகங்கள் நீருடனான தாக்கம். இரண்டு, பல உப்புக்களிலிருந்து இந்த ஐதரோக்சைட்டுகள் உருவாக்கப்படுகின்றன. NaH சோடியம் ஐதரைட் நீர் சேர்க்கும் போது NaOH உருவாக்கப்படுகின்றது. பாருங்கள், இந்த ஐதரோக்சைட்டுகள் பல்வேறு வழிகளில் உருவாக்க முடியும். அதாவது உலோகங்களை நீருடன் தாக்கமுறை செய்து ஐதரோக்சைட்டை உருவாக்கலாம். உதாரணமாக சோடியம் சக நீர், சோடியம் ஐதரோக்சைட் ப்ளஸ் ஐதரசன். இது போன வகுப்புகளில் நீங்கள் இவற்றை பார்க்கலாம். ஒன்று, உலோகம் நீருடனான தாக்கத்தில் ஐதரோக்சைட் உருவாக்கப்படும். உலோக ஐதரைட்டுகள் NaH அவை நீருடனான தாக்கத்திலும் இந்த ஐதரோக்சைட்டுகள் உருவாக்கப்படும். பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் OH மைனஸ் நீர் பகுப்பு, H ப்ளஸ் NaOH ப்ளஸ் H2, NaOH ப்ளஸ் H2 ஆகவே அந்த தாக்கங்களிலும் உருவாக்கப்படும். உலோகம் நீருடனான தாக்கத்தில் உருவாக்கப்படுகின்றது. உலோக ஐதரைட்டுகள் நீருடனான தாக்கத்தில் உருவாக்கப்படுகின்றது. கூட்டம் ஒன்றின் உலோக ஏமைட்டுகள் நீருடனான தாக்கத்திலும் ஐதரோக்சைட் உருவாக்கப்படுகின்றது. NaNH2 ப்ளஸ் வாட்டர், சேம் வே ப்ளஸ் மைனஸ் OH மைனஸ் H ப்ளஸ் நீர் பகுப்பு NaOH ப்ளஸ் அமோனியா, NaOH ப்ளஸ் அமோனியா உருவாக்கப்படும். அப்போ இவ்வாறு பாருங்கள், எஸ்குழு உலோகங்களின் உப்புக்கள் நைட்ரைட், லித்தியம் நைட்ரைட் நீர் சேர்க்கும் போது LaOH அமோனியா உருவாக்கப்படுகின்றது. LaOH அமோனியா உருவாக்கப்படும். இவ்வாறு ஐதரோக்சைட்டுகள் உருவாக்கப்படுகின்றன. ஆனாலும் பெரும்படி தயாரிப்பில் தொழில் முறையில் சோடியம் குளோரைட்டிலிருந்தே NaOH உருவாக்கப்படுகின்றது. தொழில் முறையில் சோடியம் குளோரைட்டிலிருந்து NaOH உருவாக்கப்படுகின்றது. சோடியம் குளோரைட்டின் மின்பகுப்பால் NaOH உருவாக்கப்படுகின்றது. சோடியம் குளோரைட்டின் மின்பகுப்பால் NaOH உருவாக்கப்படுகின்றது. கிராஃபைட் அனோட், ஸ்டீல் கேதோட் பயன்படுத்தி சோடியம் குளோரைட் நீர்க்கரசலை மின்பகுப்பு செய்வதன் மூலம் இந்த NaOH பெரும்படியாக தயாரிக்கப்படுகின்றது. ஆரம்ப காலங்களில் இந்த NaOHஐ தயாரிப்பதற்கு கால்சியம் ஐதரோக்சைட்டுக்கு சோடியம் கார்பனேட் சேர்த்தார்கள். கால்சியம் ஐதரோக்சைட்டுக்கு சோடியம் கார்பனேட்டை சேர்த்தார்கள். இது
சாதாரணமான தயாரிப்பு. அங்கே பாருங்கள், இந்த பெரம்படி தயாரிப்பில் நாங்கள் சோடியம் குளோரைட்டின் நீர்க்கரைசல் மின்பகுப்பு செய்யப்பட்டு NaOH பெரம்படியாக தயாரிக்கப்படுகின்றது. அப்போ இந்த ரிசல்ட்டை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பாருங்கள், இதை நாங்கள் அவதானித்தால் பாருங்கள். ஆகவே இங்கே பாருங்கள், கடல் நீர் சோடியம் குளோரைட்டை பெரும்படியாக கொண்டிருக்கும். கடல் நீர் உப்பளங்களில் பாத்திகளில் ஓடவிடப்படும். சூரிய சக்தியின் மூலம் நீராவியாக மாற்றப்படும். நீர் ஆவியாக மாற்றப்படும் போது கரைசலில் உள்ள அயன்களின் செறிவுகள் அதிகரித்து வரும். இவ்வாறு கரைசலில் அயன்களின் செறிவுகள் அதிகரித்து செல்லும் போது சில சேர்வைகளின் அயன் பெருக்கங்கள் கரைதிறன் பெருக்கத்தை மீறுவதால் அவை வீழ்வடிவாகும். ஆகவே இவ்வாறு கடல் நீரை நாங்கள் சூரிய சக்தியின் மூலம், மலிவான சூரிய சக்தியின் மூலம் ஆவியாக்கப்படும் போது முதலாம் பாத்தியில் கால்சியம் கார்பனேட் படிவாக்கப்படும். அப்போ சற்று சாய்வான உப்பளங்களின் பாத்திகள், அப்போ பாருங்கள், சற்று சாய்வான பாத்திகள், இந்த பாத்திகளில் நாங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடை பயன்படுத்தும் போது பாருங்கள், அதாவது சற்று சாய்வான பாத்தி, முதலாம் பாத்தி, இரண்டாம் பாத்தி, 3, 4 சற்று சாய்வான பாத்திகளாக போகும். அப்போ இங்கே கடல் நீர் ஆவியாக்கப்படும் போது பாருங்கள், முதலாவது பாத்தியில் கால்சியம் கார்பனேட் படிவாகும். இது இரண்டாம் பாத்திக்கு பாய்ச்சப்பட்டு அங்கும் ஆவியாக விடப்படும் போது ஜிப்சம் படிவாகும். மூன்றாம் பாத்தியிலும் கடல் நீர் ஆவியாகி செல்லும் போது கடைசியில் பெரும்பான்மையாக சோடியம் குளோரைட் படிவாகும். இங்கே கடல் நீர் பாய்ச்சப்பட்டு 4ஆம் பாதி மீத்தேன் என்று அழைக்கப்படும். அப்போ பாருங்கள், கடல் நீர் சூரிய சக்தியின் மூலம் உப்பளங்களில் ஆவியாக மாற்றப்படும் போது முதலாம் பாத்தியில் கால்சியம் கார்பனேட் படிவாகும். அந்த நீர் இரண்டாம் பாத்திக்கு பாய்ச்சப்படும். மேலும் ஆவியாக்க விடப்படும் போது கிட்டத்தட்ட 4 மடங்கு ஆரம்ப செறிவு அடைந்ததும் ஜிப்சம் படிவாகும். அது மூன்றாம் பாத்திக்கு எஞ்சிய கடல் நீர் விடப்பட்டு ஆவியாக விடப்படும். இவ்வகையான சந்தர்ப்பத்தில் அது ஆவியாக செல்லும்போது பெருமளவு கடல் நீரில் காணப்பட்ட சோடியம் குளோரைட் வீழ்வடிவாக மாற்றப்படும். அந்த சோடியம் குளோரைட்டில் மாசுக்கள் இருக்கும். MgCl2, CaCl2 மாசுக்கள் இருக்கும். அவை நீரை உறிஞ்சக்கூடியன. எனவே இந்த சோடியம் குளோரைட்டை குவியல்களாக குவிக்கப்பட்டு நாங்கள் விடப்படும் போது இந்த மாசுக்கள் கரைந்து அடிப்பகுதிக்கு வரும். மேலுள்ள சோடியம் குளோரைட் ஓரளவு தூய்மையாக இருக்கும். இந்த சோடியம் குளோரைட்டை எடுத்து வந்துதான் மின்பகுப்பு செய்தார்கள். அப்போ மின்பகுப்புக்கு இந்த சோடியம் குளோரைட் பயன்படுத்தப்பட்டது. முன்னைய காலங்களில் வடமாகாணத்தில் பரந்தன் என்ற ஒரு இடம் காணப்படுகின்றது. ஆனையிறவுக்கு அண்மையாக ஆனையிறவில் உப்பு விளைவிக்கப்பட்ட உப்பு பரந்தனுக்கு கொண்டு வரப்பட்டு ரசாயன தொழிற்சாலையில் NaOH தயாரிக்கப்பட்டது. NaClன் மின்பகுப்பு இங்கு கிராஃபைட் அனோட்டோ ஸ்டீல் கதோட்டை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டது. பிரிமென் தகடு முறை என்று அழைக்கப்படும். ஆனால் தற்காலத்தில் மென்சவ்வு முறை மூலம் இந்த NaOH தயாரிக்கப்படுகின்றது. மென்சவ்வு, ஒரு பங்கு புகவிடும் மென்சவ்வு அரியன்களை புகவிடாது. இப்போ NaOHின் தரம் மிக தூய்மையாக இருக்கும் தற்கால முறை. அப்போ மாணவர்களே, நீங்கள் அறிய வேண்டும், NaCl கரைசலை மின்பகுத்து தேவைக்கு ஏற்றாற்போல் NaOH தயாரிக்கப்படுகின்றது. இந்த NaOH உபயோகங்கள் கேட்டால் மிக பிரதான உபயோகம் சோப் இண்டஸ்ட்ரி, சவர்க்காரம் தயாரிப்பதற்கு இந்த NaOH பயன்படுத்தப்படும். அடுத்தது பேப்பர் கைத்தொழிலில் வைக்கோல் போன்றவற்றை கூழாக்குவதற்கு, கரைப்பதற்கு பயன்படுத்தப்படும். இவ்வாறு NaOH ஆய்வுக்கூட தேவைகள் பலவற்றுக்கெல்லாம் பயன்படுத்தப்படும். மிக பிரதானம் சவர்க்காரம், அடுத்தது பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ். அவை NaOH அந்த தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும்.
அப்போ இப்போது நீங்கள் இது எடுத்துக்கொண்டால் இதுதான் NaOH பெரும்படி தயாரிப்பு. அப்போ இந்த கூட்டம் ஒன்று உலோக ஹைட்ரோக்சைட்டுகளின் மூல இயல்பு கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழாக அதிகரித்து செல்லும். இவை யாவும் வன்மூலங்களை உருவாக்கப்படும் நீர்க்கரசில் கரைந்து முழுக்க OH- தரும் வன்காரங்களை உருவாக்கும் ஒரு ஹைட்ரோக்சைட்டுகள் ஆகும். நீர்க்கரசலில் முற்றாக பிரியடையும் ஹைட்ரோக்சைட்டுகள் ஆகும். ஏனைய கூட்டம் ஒன்றிலே இருக்கிற ஏனைய ஹைட்ரோக்சைட்டுகளின் மூலத்தன்மையுடன் ஒப்பிடும்போது LaOH மூலத்தன்மை குறைந்தது, கூட்டத்தின் வழியே அதிகரித்து செல்லும். இக்கூட்டத்தில் LaOH தவிர்த்த ஏனைய ஹைட்ரோக்சைட்டுகள் வெப்ப பிரிகை அடைய மாட்டாது, வெப்பத்துக்கு பிரிகை அடையாது. ஆகவே இந்த ஹைட்ரோக்சைட்டில் ஒன்றின் உபயோகம்தான் சவர்க்காரம் தயாரிப்பு. பாருங்கள், இந்த ஹைட்ரோக்சைட் மாதிரியை நாங்கள் பயன்படுத்தி கொண்டால் அதை எவ்வாறு இங்கே மாற்றலாம் என்பதை பற்றி பாருங்கள். ஆகவே இந்த ஹைட்ரோக்சைட் மாதிரிகள் இவ்வாறு எங்களுக்கு காணப்படும். அப்போ ஹைட்ரோக்சைட்டை பொறுத்தளவில் வன்மூல இயல்பு மேலிருந்து கீழாக அதிகரிப்பதை காணலாம். பாருங்கள், இந்த சவர்க்காரம் என்ன? சவர்க்காரம் தயாரிப்பில் ஒரு தாவர எண்ணெய் பயன்படுத்தப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தவரை தேங்காய் மரத்தில் இருந்து பெறப்படுகின்ற இந்த தேங்காய் எண்ணெய் தான் இலங்கையில் பயன்படுத்தப்படுகின்றது. தேங்காய் எண்ணெய், தாவர எண்ணெய். இந்தியா போன்ற இடங்களில் கித்துள் எண்ணெய்கள் பயன்படுத்தப்படுகின்றன. வெளிநாடுகளில் குறிப்பாக அங்கே பயன்படுத்தப்படுகின்ற எண்ணெய்கள் தரமான எண்ணெய்களை கொண்டு அங்கே ஒலிவ் மரங்களிலிருந்து பெறப்படுகின்ற ஒலிவ் ஆயில்களை பயன்படுத்தி அங்கு சவர்க்காரம் செய்கிறார்கள். அப்போ இப்போ நாங்கள் பாருங்கள், இந்த எங்கட நாட்டு இலங்கையில் தேங்காய் எண்ணெய் இருக்கின்றது. இந்த தேங்காய் எண்ணெயில் மென்னமிலங்கள் எத்தனையோ நீண்ட கார்போக்சாலிக் அமிலங்களின் மிக நீண்ட கார்போக்சாலிக் அமிலங்களின் எசுத்தர்கள் காணப்படுகின்றன. பாருங்கள், சவர்க்காரம் தயாரிப்பதற்கு தேவையான அந்த கார்போக்சிலிக் அமில தொகுதி கார்பன் 10 மேற்பட்டதாக இருக்கும். அப்போதுதான் அழுக்குகள் மீது அந்த ஹைட்ரோகார்பன் பகுதி வேரூன்றி எங்களுக்கு அழுக்கை அகற்றக்கூடியதாக இருக்கும். ஆகவே கார்பன் 11க்கு மேற்பட்ட கார்பன் சங்கிலியுடைய கார்போக்சாலிக் அமிலங்களின் எசுத்தர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த தேங்காய் எண்ணெயில் பலவிதமான கொழுப்பு அமிலங்களின் எசுத்தர்கள் இருக்கின்றது. அந்த எசுத்தர்களை கொழுப்பு அமிலங்களின் எசுத்தர்கள் இருக்கின்றது. அந்த எசுத்தர்களை NaOH-உடன் வெப்பமேற்றித்தான் சவர்க்காரம் தயாரிக்கப்படும். அப்போ சவர்க்காரம் என்றால் என்ன? ஒரு மிக நீண்ட கார்போக்சாலிக் அமிலத்தின் சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்பு. மிக நீண்ட கார்போக்சாலிக் அமிலத்தின் சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்பு தான் இந்த சவர்க்காரம் ஆகும். நீண்ட கார்போக்சாலிக் அமிலம், கார்பன் சங்கிலி பெரிதான ஒரு கார்போக்சாலிக் அமிலம், அந்த கார்போக்சாலிக் அமிலத்தின் சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்பே சவர்க்காரம் என்று சொல்லப்படும். சாதாரண வேல்களுக்கு பயன்படுத்தப்படும் சவர்க்காரம் சோடியம் உப்பாக இருக்கும். குழந்தைகளின் சவர்க்காரம் சாஃப்டானது, அதற்கு பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு பயன்படுத்தப்படும். அப்போ சவர்க்காரம் தயாரிப்பில் கவனிங்கோ, சவர்க்காரம் தயாரிப்பில் பார்த்தால் RCOO- Na+ அல்லது RCOO- எங்களுக்கு K+ பயன்படுத்தும். இது சாதாரண சவர்க்காரம், இது குழந்தைகளுக்கான சவர்க்காரம். இந்த கூட்டம் மிக நீண்ட ஒரு சங்கிலியாக இருப்பதை நாங்கள் காணலாம். மிக நீண்ட ஒரு சங்கிலி தான் இந்த சவர்க்காரம் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகின்ற கார்போக்சாலிக் அமிலம். இப்போ தேங்காய் எண்ணெயில் சரியோ பாருங்கள், மிரிஸ்டிக் அமில எசுத்தர் இருக்கின்றது, லோரிக் அமில எசுத்தர், மிரிஸ்டிக் அமில எசுத்தர், சரியோ கேப்ரிக் அமிலம், இவ்வகையான எசுத்தர்கள் இருக்கின்றது. பாமிட்டிக் அமில எசுத்தர், டியரிக் அமில எசுத்தர்கள் எல்லாம் காணப்படுகின்றது. மூக்ளிசரைட்டுகளாக காணப்படும். அப்போ சவர்க்காரத்தில் எசுத்தர்கள் மூக்ளிசரைட்டுகளாக காணப்படும். அப்போ பொதுவான இந்த தாவர எண்ணெயின் சூத்திரத்தை பார்க்கலாம் நீங்கள். ஆகவே அந்த
தாவர எண்ணெயின் சூத்திரத்தில் நீங்கள் பார்த்தால் பாருங்கள் R C double bond O R C double bond O R C double bond O O. அப்போ பாருங்கள் இப்படியான சவர்க்காரங்கள் எங்களுக்கு இருப்பதை காணலாம். அப்போ இது CH2 CH CH2 இந்த எசுத்தராகவே சவர்க்காரங்களில் தாவர எண்ணெய்கள் காணப்படுகின்றன. R மிக நீண்ட கார்பன் சங்கிலியுடைய ஒரு கூட்டமாகும். இந்த ஆரை நாங்கள் எடுத்தால் அது மிக நீண்ட ஒரு கார்பன் சங்கிலியுடன் C greater than 10 ஒரு பெரிய ஒரு கூட்டமாக இருக்கும். அப்போ பாருங்கள் இதுதான் சவர்க்காரம். ஆகவே இந்த தாவர எண்ணெய்களில் எசுத்தர்கள் காணப்படுகின்றன. எசுத்தர்கள் தாவர எண்ணெயில் காணப்படுகின்றன. அப்போ இந்த எசுத்தர்களை நாங்கள் தேங்காய் எண்ணெயை ஒரு 95% வெப்பமேற்றி கொண்டு அதற்குள்ள சோடியம் ஹைட்ராக்சைடை படிப்படியாக இட்டு நன்றாக கலக்கிறது. அதாவது கணிக்கப்பட்ட விகிதத்தின் அடிப்படையில் தேங்காய் எண்ணெய் ஒரு குறிக்கப்பட்ட வெப்பநிலை அப்போ தான் எசுத்தர்கள் நீர்ப்பகுப்புக்குள்ளாகும். 95% வைக்கப்பட்டு நன்றாக கலக்கி கொண்டு சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கப்படும். அப்போது எசுத்தர் கார நீர்ப்பகுப்புக்குள்ளாகும். எசுத்தர் கார நீர்ப்பகுப்புக்குள்ளாகி கிளிசரோலை தரக்கூடியதாக இருக்கும். கார நீர்ப்பகுப்புக்குள்ளாகி கிளிசரோலை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ பாருங்கள், அப்போ இந்த தாக்கத்தில் நீங்கள் பார்த்தால் பாருங்கள் பாருங்கள் அப்போ இப்போது இந்த கார நீர்ப்பகுப்பை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், கார நீர்ப்பகுப்பு R C double bond O R C double bond O R C double bond O CH2 CH CH2 பாருங்கள், இது NaOH உடன் சேர்த்து வெப்பமேற்றப்படும். NaOH அதாவது தேங்காய் எண்ணெயை 95% வைத்து நாங்கள் கலக்கியவாறு அந்த வீத சாரப்படி NaOH சேர்க்கள். அப்போது நீர்ப்பகுப்பு நடக்குமா? அப்போ நீர்ப்பகுப்பை பாருங்கள், என்ன நீர்ப்பகுப்பு இங்கே நடக்கும் என்பதை நாங்கள் போட போகிறோம். பாருங்கள், இந்த இடங்களில் உடையும் கார நீர்ப்பகுப்பு, அதாவது HOH கார நீர்ப்பகுப்படையும் HOH கார நீர்ப்பகுப்படையும் HOH. அப்போ பாருங்கள், RCOH RCOH RCOH. அப்போ இந்த கார நீர்ப்பகுப்பு 3 RCOH உருவாகும். சக கவனிங்கோ, 3 RCOH உருவாகும். இங்கே கிளிசரின் எனப்படுகின்ற ஒரு பிரதானமான பொருள் உருவாகும். CH2OH CHOH CH2OH கிளிசரின் தோன்றும். அப்போ வருகின்றது கார ஊடகம், நீர்ப்பகுப்பால அமிலமும் கிளிசரோலும் உருவாகும். ஆனால் அமிலம் ஒரு கார ஊடகத்தில் இருக்கின்றது. அமிலம் கார ஊடகத்தில் இருப்பதால் அது சோடியம் உப்பாக மாற்றப்படுகிறது. நாங்கள் NaOH பயன்படுத்தினால் அது பாருங்கள், அந்த அமிலம் ஒரு கார ஊடகத்தில் இருப்பதால் அது ஒரு சோடியம் உப்பாக மாற்றப்படும், NaOH. ஆகவே அங்கே 3 RCOO -Na+. இது ஒரு மிக நீண்ட கார்பன் சங்கிலியுடைய ஒரு மூலக்கூறாக இருக்கின்றது. அப்போ சவர்க்காரம் என்றால் என்ன? சோடியம் உப்பு, பொட்டாசியம் உப்பு. எங்களுக்கு உடைகளை கழுவுகின்ற சவர்க்காரம் அதாவது போன்றவற்றில் சோடியம் உப்புக்கள் வெண் சவர்க்காரங்கள் பயன்படுத்துவோம். குழந்தைகளுக்கான மெல்லிய தோள்களை நாங்கள் சவர்க்காரம் இடுவதற்கு பொட்டாசியம் உப்புக்கள் மென் சவர்க்காரமாக பயன்படுத்தப்படும். அப்போ சவர்க்காரம் என்றால் என்ன? தாவர எண்ணெய்களில் காணப்படுகின்ற எசுத்தர்களை நீர்ப்பகுப்பு செய்து பெறப்படுகின்ற சோடியம் பொட்டாசியம் உப்புக்களே சவர்க்காரமாகும். அவை அது வெண் மென் சவர்க்காரங்களாக இருக்கும். சோடியம் உப்புக்கள் வெண் சவர்க்காரங்களுக்கும்
பொட்டாசியம் உப்புக்கள் குழந்தைகளுக்கான மின் சவர்க்காரங்களிலும் பயன்படுத்தப்படுகின்றன. அப்போ இந்த சவர்க்காரமாக்களை தெரிந்த பிற்பாடு நாங்கள் எங்களுடைய கேள்விக்கு நாங்கள் வருவோம். பாருங்கள், இந்த கேள்வி என்னத்தை சொல்லுகிறது என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். பாருங்கள், இந்த கேள்விக்குரிய அம்சத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், அப்போ இதான் கேள்வி மாணவர்களே. இந்த கேள்வியை பாருங்கள். இதற்காகத்தான் நாங்கள் இவ்வளவு விளக்கம் கொடுத்த நாங்கள் இந்த பின்பகுதிகள் உங்களுக்கு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இண்டஸ்ட்ரியல் என்ற இடங்களில் வருகின்றது. ஒரு முன் ஆயத்தமாக உங்களுடைய ஆர்வத்தை தூண்டும் வகையில் இந்த சவர்க்காரம் உங்களுடன் தொடர்பற்றபடியால் பின் அம்சங்களையும் இதுடன் சேர்த்து இணைக்கின்றேன். அவை கவனமாக இவற்றை கிரகித்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், குழந்தைகளுக்கான சவர்க்காரம் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுவது NaOH ஒரு ஹைட்ரோக்சைடு பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் அது மென் சவர்க்காரம் தயாரிப்பில் அல்ல, அது வன் சவர்க்காரம் தயாரிப்பில். ஆகவே ஏ வராது. இரண்டாவது, கால்சியம் ஹைட்ரோக்சைட்டை நாங்கள் பயன்படுத்துவதில்லை, அதை பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்துகின்றோம். கால்சியம் ஹைட்ரோக்சைட் போன்றது பழைய முன்னிய காலங்களில் இந்த கொசேஜ் முறை என்று சொல்லப்படும் NaOH தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்டது. ஆய்வு சாலையிலும் உங்களுக்கு NaOH அநேகமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அப்படி இல்லாட்டால் இந்த கால்சியம் ஹைட்ரோக்சைட்டை நீங்கள் பயன்படுத்தலாம். கால்சியம் ஹைட்ரோக்சைட்டை கரைசலாக்கி அதற்குள்ள சோடியம் கார்பனேட்டை இடுவதன் மூலம் NaOHை ஆய்வுக்கூடத்தில் NaOH இல்லாத ஆக்கள் தயாரிக்க முடியும். ஆய்வுக்கூடத்தில் NaOH இல்லாத ஆக்கள் தயாரிக்க முடியும். என்ன மாதிரி என்று சொன்னால் பாருங்கள், இங்கே காணப்படுவது பாருங்க, இந்த தாக்கத்தில் உருவாக்கப்படுவதை பாருங்கள். இதில் இருக்கிறது கால்சியம் ஹைட்ரோக்சைட் CaOH2. இதை கரைசலாக்கி அதற்குள்ள சோடியம் கார்பனேட்டை நாங்கள் இடுவதன் மூலம் கால்சியம் கார்பனேட் படிய பாருங்கள் உங்களுக்கு NaOH உருவாக்கப்படும். இப்போ ஆய்வு சாலையில் இந்த NaOHகள் இல்லாத இடத்துல சொற்பளவில் தயாரிப்பதற்கு கால்சியம் ஹைட்ரோக்சைடு கிடைக்கக்கூடிய பொருள் நீரில் கரைத்து சோடியம் கார்பனேட்டை சேர்த்து அதை நாங்கள் வைத்து வடிப்பதன் மூலம் NaOHை தயாரித்து கொள்ள முடியும். சரியோ? வீட்டில் ஹைட்ரஜன் தயாரிப்பார்கள். இந்த நீரிய சுண்ணாம்பு COH2 சொல்வது நீரிய சுண்ணாம்பு. இந்த நீரிய சுண்ணாம்புக்கு சோடியம் கார்பனேட் கரைசலை சேர்த்து பேட்டரியின் அடியில் காணப்படும் நாகத்துண்டுகள், அலுமினியம் போன்ற சிகரெட் பேப்பர்களை சேர்த்து ஹைட்ரஜனை தயாரிக்கலாம். NaOH வந்து அலுமினியம் நாகத்துடன் சேர்ந்து ஹைட்ரஜன் வாயுவை தரும். அது வீட்டில் நீங்கள் ஹைட்ரஜன் வாயு தயாரிப்பதற்கு அந்த செட்டப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே இங்கே பாருங்கள், அப்போ கால்சியம் ஹைட்ரோக்சைடு KOH பயன்படுத்தப்படும். அப்போ C பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு குழந்தைகளுக்கான சவர்க்காரம் RCOO-K+ குழந்தைகளுக்கான சவர்க்காரம் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது. தாவர எண்ணெய்கள், அது ஒலிவ் ஆயிலாக இருக்கலாம், தேங்காய் எண்ணெயாக இருக்கலாம், கித்துள்ள இருந்து கிடைக்கிற ஒரு தாவர எண்ணெயாக இருக்கலாம், அந்த எண்ணெய்கள் எங்களுக்கு பயன்படுத்தப்படும். ஆகவே CMDM சரியான விடை. விடை இலக்கம் 3 அதற்கு சரியாகும். அப்போ CD இது ரெண்டும் சரி என்றால் விடை இலக்கம் 3 ஆகும். விடை இலக்கம் 3 இதற்கு சரியான ஆன்சராக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள். விடை இலக்கம் 3. விடை இலக்கம் 3. அப்போ ஞாபகமாக வைத்துக் கொள்ளுங்கள், விடை இலக்கம் 3. ரைட் மாணவர்களே, இந்த கேள்வியை நன்றாக வாசியுங்கள். இந்த கேள்வியை நன்றாக வாசிக்கணும். பாருங்கள், AB ஆகியன ஆவர்த்தன அட்டவணையில் எஸ் தொகுப்பு மூலகமாகும். பாருங்கள், இப்போ நாங்கள் படித்ததை பிரயோகிக்க போகின்றோம். ஏயும் பியும் ஆவர்த்தன அட்டவணையில் காணப்படுகின்ற ஒரு எஸ் தொகுப்பு மூலகமாகும். அப்போ AB ஆவர்த்தன அட்டவணையில் எஸ் தொகுப்பு மூலகமாகும். எஸ் குரூப் எலிமெண்ட், எஸ் தொகுப்பு மூலகம். சரியோ? ஏ மிகையான வலியுடன் தாக்கம் புரிந்து அதன் பெராக்சைட்டினை பிரதான விளைவாக தருகின்றது. பாருங்கள், ஏ மிகையான வலியுடன் தாக்கம் புரிந்து அது இந்த பெராக்சைட்டை பிரதான வழியாக தருகின்றது.
அப்போ லித்தியம் போன வகுப்புகளில் பார்த்து நாங்கள் மிகையான வலியுடன் தாக்கம் புரிந்தால் ஓரோக்சைடு பிரதான விளைவு. சோடியம் மிகையான வலியுடன் தாக்கம் புரிந்தால் அதனது பேராக்சைடு பிரதான விளைவு. பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் மிகையான வலியுடன் தாக்கம் புரிந்தால் சூப்பராக்சைடு பிரதான விளைவு. ஆகவே கூட்டம் ஒன்றில் இந்த மூலகம் எம்மிருந்தால் அது சோடியமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. லித்தியமும் பெறாது, பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் பெறாது, சோடியத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றது. கவனமாக பாருங்கள். பெராக்சைடு சரியோ பிரதான விளைவாக தரும்போது பி அதன் ஓரோக்சைட்டிலேயே பிரதான விளைவாக தருகின்றது. அப்போ பி ஓரோக்சைட்டை அப்போ லித்தியமாக இருக்கலாம், பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோண்டியம் இவைகளாக இருக்கலாம். ஆனால் பேரியம் பேராக்சைட்டை தரக்கூடியது. கவனமாக பாருங்கள். சரியோ பி சூடான நீருடன் மெதுவாக தாக்கம் புரிகின்ற போதிலும் நீராவியுடன் நன்றாக தாக்கம் புரிகின்றது. அப்போ இப்போ எங்களுக்கான வாய்ப்பு சோடியம், பேரியம். சோடியமும் மிகையான வலி இருக்கும்போது Na2O2 என்கின்ற பேராக்சைட்டை தரும். பேரியமும் மிகையான வலி இருக்கும்போது BaO2 என்கின்ற ஒரு பேராக்சைட்டை தரக்கூடியது. அது ஏ. சரியோ பாருங்க. பி அதன் ஓரோக்சைட்டிலேயே தெளிவாக தரும். அப்போ பி லித்தியம், மெக்னீசியம் இவர்கள் அப்போ லித்தியமாக இருக்கலாம், பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோண்டியம் போன்றவையாக இருக்கலாம். கவனமாக பாருங்க. பி சூடான நீருடன் தாக்கம் புரிகின்ற போதிலும் நீராவியுடன் நன்றாக தாக்கும். லித்தியம் சரியோ அது குளிர் நீர், சூடான நீர், நீராவியெல்லாம் மிக மோசமாக தாக்கும். அதை லித்தியத்தை விடுவோம். பாருங்கள். அப்போ இங்கே காணப்படுகின்ற மூலகங்கள் மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோண்டியம் எல்லாம் சூடான நீருடன் மிக நன்றாகவே தாக்கும். அவை நல்ல. இந்த பெரிலியம் தாக்கமில்லை, பெரிலியம் தாக்கமில்லை. அப்போ பாருங்கள், இதற்கு பொருத்தமான ஒரு மூலகம் மெக்னீசியம் ஆகும். ஒரு பொருத்தமான மூலகம் அதாவது CaSrBa சூடான நீர், குளிர் நீர் இவை மிக நன்றாகவே தாக்கும். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பி என்கின்ற மூலகம் நல்லாவே ஞாபகம் வைத்து பாருங்கள். மெக்னீசியம் அது அரவப்பல் நீருடன் மிக மந்த தாக்கம், சூடான நீருடன் ஓரளவு தான், ஸ்டீமுடன் வெல் ரியாக்டட் நன்றாக தாக்கும். அவை Mg ப்ளஸ் நீராவி MgO+H2 நன்றாக தாக்கும். CaSrBa சூடான நீரில் எல்லாம் நன்றாக தாக்கும். லித்தியம் அரவப்பல் நீரிலேயே நன்றாக தாக்கும். அப்போ பாருங்கள். அப்போ பி மெக்னீசியமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏ இந்த சந்தர்ப்பத்தில் சோடியமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்போ மெக்னீசியம், சோடியம். அப்போ பாருங்கள். அப்போ இந்த சந்தர்ப்பங்களில் இவை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்போ பாருங்கள். அப்போ ஏ மிகையான வலியுடன் தாக்கம் புரிந்து அதன் பெராக்சைட்டை தரும். Na ப்ளஸ் O2 excess Na2O2. அவை பெராக்சைட்டை தரும் எக்ஸஸ் O2. அதே மாதிரி பி அதன் ஓராக்சைட்னே தரும் Mg ப்ளஸ் O2 MgO. இதில் எல்லா மூலமும் வந்தாலும் கவனிங்கோ, நீராவியின் தாக்கத்திலிருந்து நாங்கள் ரெண்டையும் வேறாக்கலாம். Mg H2O gas steam MgO+H2. நீராவியுடன் Mg நன்றாகவே தாக்கும். ஆகவே இந்த மூலம். அப்போ இதுக்கு தெரிவு செய்யப்பட்ட மூலங்கள் எடுத்தால் பாருங்கள். ஏ நீருடன் உக்கிர தாக்கம் அடையும். ஏ கொண்டே அந்த மூலம் சோடியத்தில் போட்டால் மிக உக்கிரமாக தாக்கமடையும். பொட்டாசியம் நீரில் போடும்போது எரிந்து தாக்கமடையும். ருபீடியம், சீசியம் வெடித்து தாக்கம் புரியும், வெடித்தலுடன் தாக்கம். அவை ஏ சோடியத்தை நீரில் போட என்ற இறைச்சலுடன் உக்கிர தாக்கம் அடைவது சோடியம் ஹைட்ராக்சைட்டை தருவதை நீங்கள் பார்க்கலாம். அது பாருங்கள். முதலாவது கேள்வி,
XY மூலகங்களை இனங்காண்க. அப்போ X சோடியம், சரியோ பாருங்க, XY மூலகங்களை இனங்காண்க. X என்று குறிக்கப்பட்டது மூலகம் E, இது வந்து மூலகம் E, அது சோடியம். Y B என குறிக்கப்பட்டது B, அது வந்து மெக்னீசியம். அப்போ X அதாவது இந்த மூலகம் E, Y இந்த மூலகம் B. ஆகவே ஏபியை இனங்காண்க, ஏயும் பியையும் இனங்காண. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் ஏயும் பியும் இனங்காணப்படவும். ஏ எங்களுக்கு தெரியுது சோடியம், XA சோடியம், B மெக்னீசியம். அவை XA யாது, B யாது, அவை சோடியமும் மெக்னீசியமாகும். சோடியம் மெக்னீசியம். ஏபி இருக்கும் ஆவர்த்தனங்கள் யாது? A சோடியம் இருக்கும் ஆவர்த்தனம் 2, B மெக்னீசியம் இருக்கும் ஆவர்த்தனமும் 2. அவை ஆவர்த்தனங்கள் 2. கூட்டம் A இருக்கும் கூட்டம் 1, B இருக்கும் கூட்டம் 2. பாருங்கள், ஆவர்த்தனம் இவையெல்லாம் சோடியம் மெக்னீசியம் 3ஆம் ஆவர்த்தன மூலகங்கள். அவை A சோடியம் 3ஆம் ஆவர்த்தனம், B மெக்னீசியம் 3ஆம் ஆவர்த்தனம். ஆனால் அவை இருக்கும் கூட்டங்கள் A முதலாம் கூட்டம், B இரண்டாம் கூட்டம். A கார உலோகம், B காரமண் உலோகம். அவை இந்த விடைகளை நீங்கள் பார்த்தால் தெரியும். ஏயும் பியையும் இனங்காணல். அப்போ இது A, இது B, அவை ஏபியை இனங்காணலை பற்றி நீங்கள் பார்க்கிறீர்கள். அடுத்தது, ஏபி இருக்கும் கூட்டங்கள் யாது? A இப்போ நாங்கள் சொன்னோம், முதலாம் கூட்டம் கார உலோகம், கார உலோகம். B இரண்டாம் கூட்டம் காரமண் உலோகம், காரமண் உலோகம். கார உலோகம், காரமண் உலோகம் ஏபி. சரியோ? அடுத்து வாங்க, X என்ற சேர்வையை நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம். அந்த சேர்வையை பாருங்கள். அந்த X என்றது என்ன சேர்வை என்பதை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். பாருங்கள், அதாவது பாருங்கள், நீராவியுடன் நன்றாக தாக்கமடைந்து X-இனை தருகின்றது. X அப்போ அந்த சேர்வை X நீராவியுடன் தாக்கமடைந்து கொடுக்கும் சேர்வைதான் X. பாருங்கள், X-இன் ரசாயன சூத்திரம் யாது? மெக்னீசியம், நீராவி, ஸ்டீம், MgO + H2. இதுதான் அந்த X என்ற சேர்வை. X மெக்னீசியம் ஆக்சைடு ஆகும். MgO தான் X மெக்னீசியம் ஆக்சைடு ஆகும். X MgO, X வந்து MgO மெக்னீசியம் ஆக்சைடு ஆகும். அடுத்தது, சுவாலை சோதனையின் போது ஏபி உப்புக்கள் தரும் நிறங்களை எழுதுக. A சோடியம், இது சோடியம் இந்த சுவாலை சோதனையின் போது ஒரு பொன்மஞ்சள் நிறத்தை தரும். சோடியம் உப்புக்கள் குளோரைட்டாக மாற்றப்பட்டு நிக்ரோம் அல்லது பிளாட்டினம் கம்பி கொண்டு பென்சன் சுவாலையின் ஒளிர்வற்ற சுவாலையில் பிடிக்கும்போது அவை எங்களுக்கு பொன்மஞ்சள் நிறத்தை தரும். மெக்னீசியம் எங்களுக்கு சுவாலைக்கு நிறத்தை தராது. அவற்றிலிருந்து வெளியேறுகின்ற கதிர்ப்புக்கள் எங்களுடைய பார்வைப்புல வீச்சங்களை அடைய முடியாது. அல்லது மெக்னீசியம் சிறிய பருமனாக இருப்பதால் லத்திரங்களை அரட்டுவதற்கு பென்சன் பர்னரின் சக்தி போதாது இருக்கின்றது. ஆகவே சோடியம் மட்டும் பொன்மஞ்சள் நிறத்தை தரும், B தராது. டி குழுவில் செப்புலோகம், அதன் உப்பு சுவாலைக்கு பச்சை நிறத்தை தரும். அவை பச்சை நிறம் அங்கே மஞ்சள் பச்சை நிறம் பேரியமும் தரும். டி குழுவில் செப்புலோகமும் தரும். செப்புலோக உப்புக்களும் அந்த பச்சை நிற சுவாலையை தரும். ஆகவே பாருங்கள், சுவாலை A பொன்மஞ்சள் நிறம், B சுவாலைக்கு நிறத்தை தராது. B சுவாலைக்கு நிறத்தை தராது. அடுத்தது பாருங்கள், இந்த ஆரை உறுதியான அயனாரை அடர்த்தி உருகுநிலை முதலாம் அயனாக்கல் சக்தி இரண்டாம் அயனாக்கல் சக்தியை நாங்கள்
ஏபிக்கு ஒப்பிட போகின்றோம். அப்போ ஏக்கும் பிக்கும் இவற்றை நாங்கள் ஒப்பீடு செய்ய போகின்றோம். ஏபி அப்போ பாருங்கள் ஏபி இவற்றை நாங்கள் ஒப்பீடு செய்ய போகின்றோம். ஆரை அப்போ கூட்டம் உண்டு பாருங்கள் சோடியம் மெக்னீசியம் சோடியம் மெக்னீசியம். ஆவர்த்தனத்தின் வழியே பொதுவாக ஆரை குறைந்து செல்லும். பங்கட்டு வெலுகாரையாக இருந்தால் சோடியத்திலிருந்து அப்படி குறைந்து ஆகன் வரையும் குறைந்து செல்லும். வெண்டவாளின் ஆரையாக இருந்தால் அது குளோரின் வரையும் குறைந்து பின்னர் சற்று கூடும். அப்போ இங்கே ஆரை சோடியம் பெரிது மெக்னீசியம். அப்போ ஆரையில் என்ஏ பெரிது மெக்னீசியம் எம்ஜி. ஆரைக்கு சோடியம் பெரிது மெக்னீசியம். சோடியம் மெக்னீசியத்துக்கு உயர்வாக இருப்பதை நாங்கள் காணலாம். உறுதியான அயன ஆரை பாருங்கள் சோடியம் ஒரு அயனை அகற்றும் போது உறுதியான அயன ஆரை பெறப்படும். Na ப்ளஸ் ப்ளஸ் இ. எம்ஜி உறுதியான ஆரை Mg2 ப்ளஸ் ப்ளஸ் 2e. அப்போ சோடியம் Na ப்ளஸில் சிறிய பருமனாக இருக்கும். Mg2 ப்ளஸில் சிறிய பருமனாக இருக்கும். இவை சிறிய பருமன்கள். அப்போ பாருங்கள் பருமன்கள். அப்போ சோடியம் ஆரை பெரிது மெக்னீசியத்திலும் அயனாரையை பொறுத்தவரை கவனமாக பாருங்கள். Na ப்ளஸில் 11 புரோத்திரன் 10 இலத்திரன்களை கவருகின்றது. Mg2 ப்ளஸில் 12 புரோத்திரன் 10 இலத்திரன்களை கவருகின்றது. அப்போ பாருங்கள் இங்கே 11 புரோத்திரன் 10 12 புரோத்திரன் அதே 10ஐ கவருகின்றது. இங்கே வலுவான சார்பு கருவேற்றம் ஆகவே ஆரை நன்றாக குறையும். அப்போ Na ப்ளஸையும் Mg2 ப்ளஸையும் ஒப்பிடும்போது Mg2 ப்ளஸில் வலுவான சார்பு கருவேற்றம் காரணமாக ஆரை குறைவதை நாங்கள் காணலாம். அப்போ ஆரை கூடியது Na ப்ளஸ் ஆகும். அப்போ Na ப்ளஸ் ஆரை கூட. என்ஏயும் Na ப்ளஸையும் ஒப்பிடும்போது மாணவர்களே என்ஏயும் Na ப்ளஸையும் ஒப்பிடும்போது என்ஏயின் ஆரை Na ப்ளஸை விடக்கூட. என்ஏயும் Na ப்ளஸையும் ஒப்பிடும்போது பாருங்கள் என்ஏயின் ஆரை Na ப்ளஸை விடக்கூட. அதே போல எம்ஜியின் ஆரை Mg2 ப்ளஸை விடக்கூட. எம்ஜியின் ஆரை Mg2 ப்ளஸை விடக்கூட. இவற்றை ஒப்பிடும்போது இவ்வாறு ஆரைகள் இருப்பதை நீங்கள் காணலாம். ஆரைகள் இவ்வாறு இருக்கும். அப்போ பாருங்கள் இங்கே உறுதியான அயனாரை Mg2 ப்ளஸ் சிறியது Na ப்ளஸ் பெரியது. ஆகவே Na ப்ளஸ் Mg2 ப்ளஸ் Na ப்ளஸ் Mg2 ப்ளஸ். ஆரையில் Na ப்ளஸ் Mg2 ப்ளஸ்ஸாக இருப்பதை நீங்கள் காணலாம். அடர்த்தி நாங்கள் வகுப்புகளில் போன முந்தின இதற்கு முதல் வகுப்புகளில் எல்லாம் பார்த்து நாங்கள் அடர்த்தி கூட்டம் உண்டு அணுக்கன அளவு பெரிதானது, கூட்டம் 2 அணுக்கன அளவு குறைந்தது, கூட்டம் ஒன்றிலும் பார்க்க கூட்டம் 2 திணிவும் கூடியது. அவை அடர்த்திகள் கூட்டம் ஒன்றை விட கூட்டம் 2க்கு கூட, அடர்த்தி 1 விட 2க்கு கூட. ஆகவே அடர்த்தியில் Na விட Mg கூட. அப்போ அடர்த்தி Na விட Mg கூட. அடர்த்தி Na விட Mg கூடவாக இருப்பதை நாங்கள் காணலாம். இது அடர்த்தி. உருகுநிலைக்கு நாங்கள் உலோகப் பிணைப்பின் வலிமைக்கு வருவோம். சோடியம் ஒரு இலத்திரனை இழந்து உலோகப் பிணைப்பால் இணைந்து உலோக சாலக வடிவில் காணப்படும். மெக்னீசியம் 2 இலத்திரனை இழந்து அதுவும் உலோக சாலக வடிவில் உலோகப் பிணைப்பால் இணைந்து காணப்படும். அப்போ சோடியம் சாலகத்திலும் உலோகப் பிணைப்பு இருக்கிறது, ஒரு சுயாதீன இலத்திரன் இருக்கின்றது Na ப்ளஸ் பெரிய பருமன். மெக்னீசியத்தில் 2 சுயாதீன இலத்திரன் இருக்கிறது, சிறிய கட்டியன் Mg2 ப்ளஸ். ஆகவே கட்டியனுக்கும் சுயாதீன இலத்திரனுக்கும் இடையிலான கவர்ச்சி விசை சோடியத்திலும் பார்க்க மெக்னீசியத்துக்கு கூட.
ஆகவே சோடியத்திலும் பார்க்க மெக்னீசியத்தில் கூடுதலாக உலோகப் பிணைப்பின் வலிமை இருக்கும். அதை உடைப்பதற்கு நாங்கள் கூடிய சக்தியை கொடுக்க வேணும். இப்போ திண்மங்கள் திரவமாக வாழல் உருகு நிலை. அப்போ சோடியத்திலும் பார்க்க மெக்னீசியத்துக்கு வழங்கப்பட வேண்டிய சக்தி கூடுதலாக இருப்பதால் தான் அது எங்களுக்கு உருகக்கூடியதாக இருக்கும். எனவே உருகு நிலை எம்ஜிக்கு கூட. சோடியம் 98% உருகிவிடும். ஆனால் எம்ஜி அப்படி அல்ல, அவதானித்துக் கொள்ளுங்கள். ஆகவே உருகு நிலை உலோகப் பிணைப்பின் வலிமை காரணமாக மெக்னீசியத்துக்கு கூட சோடியத்துக்கு குறைவு. அப்போ உருகு நிலை விரைவு எடுத்தால் பாருங்கள், எங்களுக்கு எம்ஜி பெரிது சோடியம், எம்ஜி பெரிது சோடியமாகும், எம்ஜி பெரிது சோடியமாகும். முதலாம் அயனாக்க சக்தி ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, அதாவது வாயிலில் காணப்படும் ஒரு மோல் மூலக அணுக்களின் இறுதி சக்தி மட்டத்தில் மிகவும் தளர்வான ஒரு மோல் இலத்திரங்களை அகற்றி ஒரு நீரேற்ற அயனை உருவாக்க தேவையான சக்தி இந்த முதலாம் அயனாக்க சக்தி. ஆகவே கவனமாக பாருங்கள், இந்த முதலாம் அயனாக்க சக்தி சோடியம் மெக்னீசியம் ரெண்டையும் ஒப்பிடும்போது அயனாக்க சக்தி கருஏற்றம், திரையிடுதல் விளைவு, ஆரைகள் என்பவற்றில் தங்கி இருக்கின்றது. இலத்திரன் நிலை அமைப்பும் அயனாக்க சக்திக்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது. அவை எம்ஜியை பொறுத்தளவில் அது எஸ் உபசக்தி மட்டத்தின் பூரண நிரம்பல்லையில் இருக்கின்றது. அப்போ கூடிய சக்தியை நாங்கள் வழங்க வேண்டி இருக்கின்றது. ஆகவே அயனைசேஷன் எனப்பி முதலாம் அயனாக்க சக்தி கூட்டம் ஒன்றிலும் பார்க்க 2க்கு கூட, சோடியத்திலும் பார்க்க மெக்னீசியத்துக்கு கூட. அப்போ சோடியத்திலும் பார்க்க மெக்னீசியத்துக்கு கூட S2 இலத்திரன் நிலை அமைப்பு சிறிய பருமனாக இருப்பதால் முதலாம் அயனாக்க சக்தி எங்களுக்கு தெரியும் எம்ஜி பெரிது சோடியம். இரண்டாம் அயனாக்க சக்தி செகண்ட். அப்போ இரண்டாம் வாயிலில் காணப்படும் ஒரு மோல் மூலக அயனின் இறுதி சக்தி மட்டத்தில் மிகவும் தளர்வான ஒரு மோல் இலத்திரங்களை அகற்றி வாயிலிருந்து இரு நேரேற்ற அயனை உருவாக்க தேவையான சக்தி இந்த முதலாம் அயனாக்க சக்தி என்று அழைக்கப்படும். ஆகவே ஒரு நேரேற்ற அயனின் இறுதி சக்தி மட்டத்தில் தளர்வான ஒரு மோல் இலத்திரங்களை அகற்றி இரு நேரேற்ற அயனை உருவாக்க தேவையான சக்தி அது இரண்டாம் அயனாக்க சக்தி என்று அழைக்கப்படும். எனவே Na+ ஒரு விழுமிய வாயுவின் இலத்திரன் நிலை அமைப்பில் இருக்கும், அதற்கு கூடிய சக்தி தேவை. ஆகவே அயனாக்க சக்தி இரண்டாம் அயனாக்க சக்தி Na பெரிது எம்ஜி ஆகும். அப்போ இரண்டாம் அயனாக்க சக்தியை பொறுத்தளவில் எங்களுக்கு அதாவது சோடியம் பெரிது மெக்னீசியம் ஆகும். ரைட். அடுத்த பாருங்கள், ஹைட்ரோக்சைடுகளின் மூலத்தன்மையை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஹைட்ரோக்சைடுகளை பொறுத்தளவில் கூட்டம் ஒன்று வன்மூல ஹைட்ரோக்சைடுகள், கூட்டம் 2 மென்மூல ஹைட்ரோக்சைடுகள். ஒரே ஆவர்த்தனத்தில் நாங்கள் ஹைட்ரோக்சைடை பார்த்தால் NaOH வன்மூலம், MgOH மென்மூலம். எனவே ஹைட்ரோக்சைட்டின் வலிமை NaOH பெரிது MgOH. அப்போ சோடியம் பெரிது மெக்னீசியம். ஒரு ஆவர்த்தனத்தில் ஹைட்ரோக்சைடுகள் மூல இயல்பு குறைந்து NaOH MgOH AlOH. அப்போ NaOH வெண்காரம், MgOH மென்காரம், AlOH ஈரியல்பு மூல இயல்பு குறைந்து செல்வதை காட்டலாம். அவை இங்கே நீங்கள் இட வேண்டிய சொல்லோ கவனமாக பார்த்தால் தெரியும் பாருங்கள். ஆகவே இந்த சொல்லுக்குரிய இயல்பை பார்த்தால் Na பெரிது Mg. சோடியம் ஹைட்ரோக்சைடு ஒரு வெண்காரம், MgOH மென்காரம். ஆகவே Na பெரிது Mg ஆகும். அவை இதை அவதானித்து கவனமாக உங்களுக்கு ஒரு பயிற்சி விடப்பட்டிருக்கின்றது, நீங்கள் செய்வதற்காக இடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவற்றை நீங்கள் செய்து அந்த இடங்களை சரிபார்த்து கொள்ளலாம். 6 இடங்களில் இங்கே இருக்கின்றது. அப்போ கவனமாக பார்த்து இவற்றை சரியான முறையில் நீங்கள் நிரப்பிக்கொள்ள வேண்டும். கவனமாக பாருங்கள். சரியோ? அடுத்த அம்சத்தை நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், A இருக்கும் கூட்டத்தில் நீரில் கரையாத உப்புக்கள் 3 தருக. A சோடியம்,
இருக்கும் கூட்டம் உண்டு. நீரில் கரையாத உப்புக்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த கூட்டம் ஒன்றில் இருக்கின்ற எல்லா உப்புக்களும் நீரில் கரையும். லித்தியத்தின் சில உப்புக்கள் தவிர எல்லா உப்புக்களும் நீரில் கரையக்கூடியன. அதாவது NO2- இருக்கலாம், NO3- இருக்கலாம், HCO3- இருக்கலாம், கார்பனேட்டாக இருக்கலாம், சல்வேட், பொஸ்பேட் யாவுமே நீரில் கரையும். பாருங்கள், லித்தியம் சிறிய பருமனாக இருக்கிறபடியால் அவற்றின் சில சேர்வுகள் மட்டும் நீரில் கரையாதிருப்பதை நீங்கள் காணலாம். சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் யாவும் நீரில் கரையக்கூடியன. இவை யாவும் நீரில் கரை. லித்தியத்தின் சில சேர்வுகள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் யோசித்து பார்க்கலாம். லித்தியம் போஸ்பேட் ஒரு வெள்ளை வீழ்வடிவு, நீரில் கரையாத ஒரு வெள்ளை வீழ்வடிவு, Li3PO4. லித்தியம் போஸ்பேட் ஒரு வெள்ளை வீழ்வடிவு, நீரில் கரையாத வீழ்வடிவு. லித்தியம் கார்பனேட் ஒரு வெள்ளை வீழ்வடிவு, நீரில் கரையாத வீழ்வடிவு, நீரில் கரையாத வீழ்வடிவு. லித்தியம் புளோரைட் ஒரு வெள்ளை வீழ்வடிவு, நீரில் கரையாத வீழ்வடிவு. ஆகவே பாருங்கள், இவை நீரில் கரையாத வீழ்வடிவு. லித்தியம் ஆக்சலேட்டும் ஒரு வீழ்வடிவை தரக்கூடியது. ஆகவே ஞாபகத்தில் வைங்க. லித்தியம் போஸ்பேட் வெண்ண வீழ்வடிவு, லித்தியம் கார்பனேட் வெள்ள வீழ்வடிவு, லித்தியம் புளோரைட் வெள்ள வீழ்வடிவு, லித்தியம் ஆக்சலேட்டும் ஒரு வெள்ள வீழ்வடிவு. இவை நீரில் கரையாது. ஆனால் இந்த வீழ்வடிவுகள் நீரில் மற்ற கூட்டம் ஒன்றின் அநேக உப்புக்கள், எல்லா உப்புக்களும் நீரில் கரையக்கூடிய ஆக்சைட்டோ, ஹைட்ரோக்சைட்டோ, கார்பனேட்டோ, போஸ்பேட்டோ எல்லாமே கரையும். ஆனால் இவை நீரில் கரையாமல் இருந்த போதிலும் ஐதான அமிலங்களில் கரையக்கூடியன. ஏன்? இவையெல்லாம் ஒரு மென்னமிலங்களின் கூறு. ஒரு வண்ணமிலத்தை போடும்போது மென்னமிலங்கள் வண்ணமிலத்திலிருந்து இடப்பெயர்ச்சி செய்யப்படுகின்றன. பாருங்கள், நாங்கள் இவற்றை போடும்போது HCl, லித்தியம் குளோரைட் சக H3PO4 மென்னமிலம் இடப்பெயர்ச்சி செய்யப்படுகின்றது. பாருங்கள், 3 HCl, H3PO4 கரையும். ஆகவே திண்மம், கரைசல். பாருங்கள், இந்த நீரில் கரையாத இந்த பொஸ்பேட்டுகள் ஒரு வண்ணமிலத்தில் கரையக்கூடிய, நைட்ரிக் அமிலத்தை போட்டாலும் கரையும், சல்பூரிக் அமிலத்தை போட்டாலும் கரையும், ஐதான அமிலங்களில் கரையக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், H2SO4 டைல்யூட்டட் எல்லாம் ஐதான அமிலங்கள். பாருங்கள், Li2SO4 கரையக்கூடிய ஒரு உப்பு. சக CO2 வாட்டர், கார்போனிக் அமிலம் உறுதி குறைந்தது. ஆகவே அது இவ்வாறு பிரியடைவதை காணலாம். Li2SO4 CO2 வாட்டராக பிரியடையும். Li2SO4 CO2 வாட்டர். LiF சக HCl, லித்தியம் குளோரைட் சக HF ஆக வெளியில் செல்வதை நாங்கள் காணலாம். பாருங்கள், அவை கரையக்கூடிய உப்புக்களாக இருக்கின்றது. லித்தியம் ஆக்சலேட் சக HCl அல்லது H2SO4 கரையும் திண்மம். Li2SO4, லித்தியம் சல்வேட், ஆக்சாலிக் ஆசிட் H2C2O4 aqueous. பாருங்கள், H2C2. இதை மாணவர்களை நீங்கள் விளங்க வேண்டும். என்ன மாதிரி சொன்னால், இந்த லித்தியத்தின் சில உப்புகள் நீரில் கரையாது.
ஆனால் கூட்டம் ஒன்றின் எல்லா உப்புக்களும் நீரில் கரையும். அப்படி இந்த நீரில் கரையாத இந்த உப்புக்களை ஐதான அமிலங்களில் கரைக்கக்கூடியது. ஆகவே நீரில் கரையாத 3 உப்புக்கள் தருக: லித்தியம் பொஸ்பேட் வெள்ள வீழ்வடிவு, லித்தியம் கார்பனேட் வெள்ள வீழ்வடிவு, லித்தியம் ஃப்ளோரைட் வெள்ள வீழ்வடிவு. இவை கரையாத வீழ்வடிவுகள் ஆக்சிடேட்டுடன் உட்பட. அவை 2 கரைசல்களை கலக்கும் போது இவை வீழ்வடிவாக்கப்படும். உதாரணமாக லித்தியம் குளோரைட் கரைசலுக்கு அமோனியம் கார்பனேட்டு கரைசலை சேர்த்தால் என்ன நடக்கும் என்பதை பாருங்கள். இங்கே பாருங்கள், லித்தியம் குளோரைட்டு கரையக்கூடிய ஒரு கரைசல். இதற்கு நாங்கள் அமோனியம் பொஸ்பேட்டை சேர்க்க போகிறோம். அமோனியம் பொஸ்பேட், சோடியம் பொஸ்பேட், பொஸ்பேட்டை ஒன்றை நாங்கள் சேர்க்கலாம். சேரும்போது பாருங்கள், விரைவான தாக்கம். அவை லித்தியம் பொஸ்பேட் விளைவாக வரும். வெள்ளை வீழ்வடிவு கலக்கும் போது வீழ்வடிவை தரக்கூடியது Li3PO4 + 3 அமோனியம் குளோரைட். பாருங்கள், இந்த கரையாத வீழ்வடிவுகளை நாங்கள் உண்டாக்கவும் தெரியும். அதே நேரத்தில் இந்த கரையாத வீழ்வடிவுகளை கரைக்கவும் தெரியும். 2 கரைசல்களை கலக்கும்போது வீழ்வடிவை உருவாக்கலாம். அவ்வாறு வீழ்வடிவை வண்ணமிலங்களில் கரைக்கும் போது வீழ்வடிவு கரைந்து செல்வதை நாங்கள் காணலாம். ஆகவே இந்த நீரில் கரையாத உப்புக்கள் 3 கூட்டம் ஒன்றில் இந்த உப்புக்கள் எல்லாம் இவற்றை தவிர மற்ற எல்லா உப்பும் கரையும். அவை கவனியுங்கள், கரையாத உப்புக்கள் இது. ஆகவே இவற்றை நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஏவியின் நைட்ரேட்டுகளின் வெப்ப பிரியக்கு சமன்பாடுகளை தருக. ஏபி நைட்ரேட்டுகள். ஏயின் நைட்ரேட் சோடியம் நைட்ரேட் வெண்ணிறத்திண்மம், நீரில் கரையக்கூடியது, வெப்பத்துக்கு பிரியடையக்கூடியது. பி நைட்ரேட் வெண்ணிறத்திண்மம், நீரில் கரையக்கூடியது, வெப்பத்துக்கு பிரியடையக்கூடியது. பாருங்கள், வெப்ப பிரியக்கான சமன்பாடுகள்லாம் எங்களை கேட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த சமன்பாடுகளை நாங்கள் பார்க்க போகிறோம். ஏ சோடியம், அதன் நைட்ரேட்டு NaNO3. இது திண்ம உப்பு, வெண்ணிற உப்பு. வெப்பத்துக்கு பிரிய அடையும். நாங்கள் பார்த்துருக்கின்றோம், லித்தியம் தவிர்ந்த கூட்டம் ஒன்றின் நைட்ரேட்டுகள் வெப்பத்துக்கு பிரியடைந்து அவற்றின் நைட்ரைட்டையும் ஒட்சனையும் விளைவாக தரும். லித்தியம் மட்டும் கூட்டம் 2 மாறி அதே நடத்தையை காட்டும். ஆகவே பாருங்கள், NaNO2 + O2 ஆக்சிஜன் வாயு வெளியில் வருவதை நாங்கள் காட்டலாம். பாருங்கள், அவை 2NaNO2 + O2 கேஸ். அவை நிறமற்ற ஒரு வாயு. சோடியம் நைட்ரேட்டை வெப்பமேற்றும் போது நிறமற்ற ஒரு வாயு வெளியில் வரும். தணற்குச்சியை பிடிக்கும்போது தீப்பற்றி எரிய செய்யும். நிறமற்ற வாயு தணற்குச்சியை பிடிக்கும்போது தீப்பற்றி எரிய செய்யும். இந்த வாயு மூலக்கூறில் உருவாகும் போது ஒரு சிக்மா பிணைப்பும் ஒரு பை பிணைப்பும் காணப்படும். தகனத்துக்கு துணியான ஒரு வாயு. இந்த வாயு எல்லா மூலங்களுடன் சேர்ந்து ஆக்சைட்டுகளை உருவாக்கக்கூடியது. அப்படியான ஒரு வாயு இங்கே உருவாவதை நாங்கள் காணலாம். பி மெக்னீசியம், அதன் நைட்ரேட்டு MgNO3 twice. அதை வெப்பமேற்றும் போது வகை 2 முதல் வகுப்புகளில் படித்திருந்தோம். லித்தியம் கூட்டம் 2 பி குழு டி குழு உலோக நைட்ரேட்டுகள் வெப்பத்துக்கு பிரியடைந்து அவற்றின் ஆக்சைட்டு NO2 O2 என்பவற்றை தரும். ஆக்சைட்டு NO2 O2 என்பவற்றை தரும். அவை MgO + NO2 + O2.
அவை MgO2 தருவதை நாங்கள் காணலாம். இது ரெண்டு பாருங்க, பேலன்ஸ் பண்ணிக்கு இதில் 2 இதில் ஹாஃப் போடுவோம், முழுக்க 2ஆல் பெருக்கினால் 2 இது 4 வரும். ஆகவே இது O2. பாருங்கள் 12 இங்கே 8 10 12. ஆகவே இது 2 திண்மம், இதுகும் இதுகும் வாயுக்களாக இருப்பதை நாங்கள் காணலாம். O2 நிறமற்ற வாயு, NO2 செங்கமல நிறமான வாயு. அப்போ பாருங்கள், இந்த ரெண்டையும் நாங்கள் வெப்பமேற்றும் போது ரெண்டும் வெப்ப பிரியடையும். ஆனால் அவதானங்கள் வேற. ஒட்சனில் இருந்து நிறமற்ற வாயு வெளிவரும், இங்கே இருந்து செங்கமல என்ற வாயு வெளிவருவதை காணும். செங்கமல என்ற வாயு வெளிவருவதை காணும். அப்போ டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு NaNO3 MgNO3 twice ரெண்டையும் தந்து இவற்றை எங்கனம் வேறு விரித்து அறிவீர் என்று கேட்டால் நீங்கள் இந்த பரிசோதனையை கொடுத்தால் சரி. வேறு ரசாயன பதார்த்தங்கள் வழங்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு 2ம் தந்திருக்கின்றது. அதாவது இந்த 2ம் தரப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், வேறு ரசாயன பதார்த்தங்கள் வழங்கப்படவில்லை. உங்களுக்கு NaNO3யும் MgNO3யும் twiceம் தந்திருக்கு. எங்கனம் இவற்றை நீங்கள் வேறு விரித்து அறிவீர்கள் என்று கேட்கப்பட்டிருக்கு. அப்போ தரப்பட்ட உப்புகள் வெள்ளை நிறம் உப்புகளை கொண்டு வரும். வேறு ரசாயன பதார்த்தம் வழங்கப்படவில்லை. ஆனால் ஆய்வுடத்தில் உள்ள வசதிகள் இருக்கு. நீரில் கரைச்சி 2 நீரில் கரையுது, அங்கேயும் வேறாக்கலாது. 2 நீரில் கரையுது. வெப்பமேற்றி பார்த்தால் விளங்கும். வெப்பமேற்றும் போது 2ம் பிரியடைவது தெரிகின்றது. ஒன்றிலிருந்து செங்கமல புகை வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அது MgNO3 twice, மற்றது NaNO3. செங்கமல என்ற புகையை தருவது இது, தராதது. ஆகவே இலகுவாக 2ஐயும் வேறாக்கி காட்டலாம். சுவாலை சோதனை செய்வதற்கு HCl அமிலம் போன்றவை தேவை. அது ரசாயன பதார்த்தங்கள். ரசாயன பதார்த்தம் வழங்கப்படவில்லை என்றால் இந்த வெப்பமேற்றல் சோதனையை நீங்கள் செய்து 2ஐயும் விடைய காட்டலாம். ஆகவே இவை கரையக்கூடிய உப்புக்களாக இருப்பதை காணலாம். Aயின் கார்பனேட்டு கரைசலுடன் Bயின் குளோரைட்டு கரைசலை சேர்க்கும் போது அவதானத்தையும் ரசாயன சமன்பாட்டையும் தருக. Aயின் கார்பனேட்டு, Bயின் குளோரைட். Aயின் கார்பனேட்டு கரைசலுடன் Bயின் குளோரைட்டு கரைசலை சேர்க்கும் போது அவதானத்தையும் தாக்க சமன்பாட்டையும் தருக. A சோடியம் கார்பனேட்டு Na2CO3 கரைசல் B மெக்னீசியம் குளோரைட்டு MgCl2. இந்த 2ஐயும் நாங்கள் கலக்க இருக்கின்றோம். Na2CO3 aqueous plus MgCl2 aqueous. விளைவு MgCO3 வெண்ணிற வீழ்வடிவு தோன்றும் plus 2NaCl white வெள்ளை வீழ்வடிவு உருவாகும். பாருங்கள், கரைசலை அவதானத்தையும் ரசாயன அவதானம் வெண்ணிற வீழ்வடிவு அவதானிக்கப்படும். படியும் வெள்ள வீழ்வடிவு. ஆகவே வெள்ள வீழ்வடிவு அவதானிக்கப்படுவதை காணலாம். வெள்ள வீழ்வடிவு. இந்த வீழ்வடிவை நாங்கள் படித்தெடுத்து ஐதான அமிலம் சேர்க்கும் போது வாயு நுரைக்கும் கரைந்து தெளிவான கரைசலை தரும். கார்பனேட்டுக்கு நாங்கள் ஐதான HCl அமிலத்தை சேர்த்தால் MgCl2 aqueous plus என்ன வரும், வாயு நுரைத்தலுடன் வாயு வெளியேறும். வாயு வெளியேறுவதை காணலாம். பாருங்கள், வெள்ள வீழ்வடிவு தரம் எங்களுக்கு கேட்டது அவதானம் தான் கேட்டது. அதுக்குள்ளே HCl நாங்கள் போட்டால் மீண்டும் கரைந்து அதே விளைவுகள் உருவாவதை நாங்கள் காணலாம். ஆகவே இதை அவதானித்துக் கொள்ளுங்கள். என்ன மாதிரியான விளைவுகளை நாங்கள் இதில் காட்டலாம் என்பதை பற்றி அந்த கேள்வியை நன்றாக அவதானித்தால் உங்களுக்கு விளங்கும் என்ன மாதிரி என்பதை பற்றி. நெக்ஸ்ட் பாருங்கள்,
ஏயின் ஹைட்ரோக்சைடினை பயன்படுத்தி எவ்வாறு பியின் அயன் கொண்டுள்ள கரைசலிலிருந்து பி அயன் சரிவை துணியலாம்? ஏயின் ஹைட்ரோக்சைட் பாருங்கள், ஏ சோடியம், அதன் ஹைட்ரோக்சைட் NaOH, ஏயின் எவ்வாறு பியின் அயன் கொண்டுள்ள கரைசல் பி Mg2+, பியின் அயன் சரிவை துணியலாம். இந்த கரைசலிருந்து பியின் அயன் சரிவை எவ்வாறு துணியலாம் என்பது பற்றி பார்ப்போம். அப்போ கூட்டன் 2ல் ஹைட்ரோக்சைடை படத்தில் MgOH வீழ்வடிவு. அப்போ குறித்த கனவளவு Mg2+ அயன் கொண்ட கரைசல் எடுக்கப்படும். அப்போ அவதானிக்கும் மாணவர்களே, ஒளியும் தேவை சரிவை காண்பதற்கு. அப்போ குறித்த கனவளவு Mg2+ அயன் கரைசல் எடுக்கப்படும். V cm3. இதனுள் மிகையான ஏயின் ஹைட்ரோக்சைடு, சோடியம் ஹைட்ரோக்சைடு சேர்க்கப்படும். வெள்ளை வீழ்வடிவு அவதானிக்கப்படும். இதுதான் வெள்ளை வீழ்வடிவு, ஒயிட் ப்ளஸ் 2Na+. பாருங்கள், Mg ஒரு வீகனோட கரைசலுக்குள்ளே NaOH எடுத்து வெள்ளை வீழ்வடிவு அவதானிக்கப்படும். இந்த வீழ்வடிவை வடித்து நாங்கள் இந்த வீழ்வடிவை உலர்த்துவோம். மாறா தெளிவு பெறப்படும் வரையும் உலர்த்த போகிறோம். பாருங்கள், MgOH வெப்ப பிரிகை அடையும். MgO நீராவியாக வெளியேறும். இதுதான் என்ஜிம். அப்போ நாங்கள் இந்த திண்மத்தின் திணிவை துணிகிறது. திணிவை துணிந்தால் மூலர் திணிவு தெரியும், மூலெண்ணிக்கையை காணலாம். MgOவின் மூலெண்ணிக்கை தெரிந்தால் MgOH மூலெண்ணிக்கையை அது தெரிந்தால் Mg2+ அயனின் மூலை காணலாம். அப்போ ரிலேஷன்ஷிப்பை பாருங்கள் பிள்ளைகளே. Mg2+, அதில் இருந்து MgOH2, அதில் இருந்து MgO. பாருங்கள், இந்த இதில் இருந்து கவனம் பார்த்தால் தெரியும். பாருங்கள், அப்போ இங்கே பார்த்தால் பாருங்க, இது அவதானிப்பீர்களாக இருந்தால் Mg2+, பாருங்கள், அவை Mg2+, அதில் இருந்து வருவது MgOH2, அதில் இருந்து வருவது MgO. மூல் வீதம் 1:1:1. MgO இன் மூலெண்ணிக்கை Mg2+ இன் மூலெண்ணிக்கைக்கு சமம். MgO திணிவு தெரியும், அதிலிருந்து அதன் மூலெண்ணிக்கையை கணிக்கலாம். அந்த மூலெண்ணிக்கை Mg2+க்கு தெரியும். அப்போ Mg2+ மூலெண்ணிக்கை தெரியும், ஒலியும் தெரியும். அவை Mg2+ இந்த கான்சன்ட்ரேஷனை we know that அவை கணித்து கொள்ள முடியும். N mol V/1000 decimeter-3. ஆகவே இதனுடைய செறிவை நாங்கள் காணலாம். இந்த செறிவை காணலாம். இப்படியான செறிவு திட்டங்களை நீங்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும், என்னமாய் செய்யலாம். எனவே மாணவர்களே, இதை கவனமாக பார்த்து கொண்டு அடுத்த வகுப்புக்கு வாருங்கள். இதை தொடர்பான கேள்விகளையும் அடுத்த வகுப்பிலே நாங்கள் செய்ய இருக்கின்றோம். மிகவும் அவதானமாக கிரகித்து கொண்டு நீங்கள் அடுத்த வகுப்புக்கு வரலாம். இந்த வகுப்பை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றோம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.